ஓவரா பேசாத, பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, அது பண்ணாத. இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற அந்த சிச்சுவேஷன் இருக்கு. என்ன இப்படி பேசுறாங்க, நம்மலாம் கிளியர் ஆகும். சக்ஸஸ் மீட்ல வந்து நீங்க கண்டிப்பா மெடல் வாங்குவீங்கன்னு ரமேஷ் சார் எனக்கு சொன்னாரு. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ரமேஷ் சார் வந்து எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இன்டர்வியூவில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மார்க் இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் மார்க் இன்டர்வியூட சேர்த்து நிறைய செஷன்ஸ் நடத்துனாங்க. அந்த செஷன்ஸ் வந்து ஒரு 4 பேர் 5 பேராக தனியாக பிரித்து விட்டு கொஷின்லாம் கேட்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்டர்வியூ வந்து மார்க் இன்டர்வியூ சார் எடுத்தார். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரே இது என்னென்னா, ஓவராக பேசாத, பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க, அது பண்ணாத அப்படின்னு சொன்னார். அடுத்தது அவர் அப்பயே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் கிடச்சிரும், இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத. ஆனால் அவர் கொடுத்த ஹோப்லேயே எனக்கு ஒரு, ஏன்னா அப்போ நடந்த மார்க் இன்டர்வியூலேயே எனக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாரு மார்க்லேயே. ஸோ இதுலேயும் வந்து எனக்கு ஒரு 90 கிட்ட வந்துருந்துச்சு இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸில் 1 மார்க் தான் அதிகம், இருந்தாலும் இன்டர்வியூனால கிளியர் ஆகிடுச்சு. ரமேஷ் பண்ணிருக்காரு. சூப்பர் சார், வாங்க, உங்கள்கிட்ட தான் வாங்கன்னு நடமுடி. ரமேஷ் சார் கையிலேருந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டது ஏன்னா, நம்ம ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ மார்க் தாராளமாக போடுவோம். எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் மினிமம் 10 போட்டிருப்போம். நம்மளுக்கு அது பிரச்சிதமானது. ஆனால் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் இருக்குது, அது ஃபஸ்ட் டைம் நம்ம மார்க்கில் மட்டும்தான் பார்ப்போம். அந்த இதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 hours சார்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல, நான் என்ன சார் பண்ணுறது. அவங்க சொன்ன ஒரே விஷயம், உனக்கு தெரியாதுட்டா யாருக்கும் தெரியாதுமா, நீ படித்த விஷயங்களை மட்டும் தெளிவாக படி, அதை மட்டும்தான் சொன்னாங்க. இன்டர்வியூவில் இந்த ஜெகன், இந்த சத்யஸ்ரீ, அந்த சத்யஸ்ரீலாம் பேசும்போது ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்க ஸ்பீச்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்மலாம் கிளியர் ஆகுமான்னு நினச்சேன். பட்டு அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்ல, அதில் 5 பேர்த்தில் 4 பேரில் 4 பேருமே கிளியரு. அதில் 2 பேர் ரிசர்வ்லிஸ்ட்டு, ஒருத்தர் முனீஸ்வரன் தான் அங்கே உட்காந்துருக்காரு அவர், அப்புறம் நான் 2 பேர் பிஓ, இன்னும் 2 பேர் பிஓ ரிசர்வ்லிஸ்ட்டு. அந்த 5 பேர்த்தில் 4 பேருமே அடிச்சிட்டோம். கியாலஜிக்ஸில் மார்க் இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் வந்தேன். ஸோ ரமேஷ் சார் நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். இந்த தடவை ஏன் சொல்கிறேன்னா, என்னோட ஐபிபிஎஸ் பிஓ மார்க் வந்து கட் ஆஃபோட 2 மார்க் தான் கூட. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, கன்வெர்ட் பண்ணி கூட பார்க்கல. 80க்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னு கூட நான் பார்க்கல. அது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டேன். கிளர்க்கு கண்டிப்பாக தெரியும் கிளியர் பண்ணிடுவேன்னு, ஏன்னா நல்லா பண்ணியிருந்தேன். அது எனக்கு பிஓ கிளியர் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ரமேஷ் சார் தான். எனக்கு 16.5 போட்டிருந்தாங்க 20க்கு. ஸோ அதனால் பிஓ வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிடச்சிருக்கு. கேஆர் லாஜிக்ஸோட இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ மதுரையில் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ சார் இவங்க 2 பேரையும் மீட் பண்ணியிருக்கேன். அப்போவே சொன்னாங்க, நீ நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெடல் வாங்குவீங்கன்னு ரமேஷ் சார் எனக்கு சொன்னார். தேங்க்யூ சார், தேங்க்யூ கேஆர் லாஜிக்ஸ் டீம்ஸ். மார்க் இன்டர்வியூ நம்ம ஆல்ரெடி LBOக்கு வச்சுருந்தோம் மதுரையில், நிறையா பேர் வந்திருந்தாங்க, சூப்பராக போச்சு. வருஷம் நம்ம மார்க் இன்டர்வியூவில் வர பசங்க எல்லாருமே ரியல் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி சக்ஸஸ் மீட்டுக்கு வராங்க. அதேமாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், நீங்களும் வரணும்.